மஷ்ரூம் செமி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் பட்டன் காளான் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த காளானை நல்லா தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னா கட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா மட்டும் இதோடு எடுத்து, கீரை வேணாம் அப்படியே போடுங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். கீரி போட்டோன்னா கொஞ்சம் காரம் எடுக்கும். அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணி வதக்கணும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணி வதக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலா வேக விடணும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை இந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்கலாம். காளான்லேயே தண்ணி வரும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். மிளகு சீரகத்தூள் 2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் போதும், நல்லா வெந்துடும். இதோ நம்ம அப்படியே தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னுமே நம்ம ட்ரையாக வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கவும் நம்ம இறக்கிடலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா அந்த தண்ணி வற்ற வச்சுட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை வெஜ் பிரியாணி, குஸ்கா, பிரிஞ்சி, இந்த தக்காளி சாதம், இந்த சாதத்தோடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.